சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டுருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள், ஓடுறது முடியாது எல்லாமே இருக்கும். ஒரு இலைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான். ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும், முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டேஜை ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜை தான் நான் பார்க்குறேன். என்னுடைய முதல் நன்றி வந்து என்னுடைய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இம்மானுவேல் அவருக்கு தான் சொல்லணும். என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. அவரோட பிரதர் தான் கூட இப்போ வரைக்கும் பிரதர் தான். நாங்கள் ஒரு 7 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும். ஸோ நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி. அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாட்ஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம எழுதி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வந்து, சரிங்கிறது நீங்கள் கொடுங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை படித்து போது தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட், அதுலேருந்து ஸ்கிரிப்டு தான். அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அது படித்த அடுத்த செகண்ட் வந்து இது என்னோட ஜேனர் கிடையாது, நான் இது வரைக்கும் பண்ணதான் அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை. அது ஒரு எக்ஸைட் இருந்தது, இதை எப்படி பண்ண போகிறோன்னு. அதை தாண்டி அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ வேல்யூ இருந்தது. அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டில். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்ரீதர் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் மூலிமா கடத்திருக்காரு அருமையாக. ஸ்கிரிப்டில் விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இன்னொன்று ஒன்று, ஒரு ஃபஸ்ட்டு பட டைரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம 1008 எண்ணங்கள் இருக்குது. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு கதையை எழுதுன்னு நடித்த ஸ்ரீதர் பிரதருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பற்றி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இந்த மாதிரி தான் இருக்குது. முழுக்க ஒரு குழந்தைங்களை வச்சு நம்ம ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர். உங்களுக்கு சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன், பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா, அதுக்கப்புறமா டைரக்டரா, அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டைரக்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணா பிரதருக்கு தான் சொல்லணும், அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தது. வேறு யாரையும் யோசிக்காமல், ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு, அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, அவரும் சொல்லுவார். இது என்னுடைய முதல் நன்றியாக நான் கருதிக்கிறேன். அடுத்து ஹாட்ஸ்டார். ஸோ கிருஷ்ணா பிரதர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இதுக்கு டைரக்டராக இது பண்ணதுக்கு ஹாட்ஸ்டாருக்கு பெரிய நன்றி. ஃபர்தராக அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க இந்தந்த கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டராக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்காங்க, அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் நினச்ச அவுட்டை எடுத்துகிட்டு வர முடியும். அதில் 100% எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்டட் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கிஷோர் சார், அவருடைய இமேஜ், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் இருந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவர் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பரிச்சயமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவருக்கும் அவர் நடிக்கிற கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்டில். ஸோ நான் வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிஷோர் சார், கிருஷ்ணா சார், கனிமன், பசங்க, குழந்தைங்க ஸ்பாட்டில் எல்லாருமே அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டடாக நான் நினைக்கிறேன். யாருமே ஒரு சின்ன காளிவெங்கட் சாராக இருக்கட்டும், ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து
ஒரு ஒரு டைம் என்னை விட அவங்க அதில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ இதில் வேலை பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னு அது கிடைக்கணும் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணல. பொதுவாக ஒரு மித்து இருக்கு வெளியில், ஆர்டிஸ்ட் படம் போனால் அந்த டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸில் நான் ஃபேஸே பண்ணல சுத்தமாக. அதுக்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். பட் ஆனால் நம்ம டேரக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி டேரக்ட் பண்ணுங்க நீங்கள் தான் சொல்லணும். அவங்க எப்படி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். டெக்னிக்கல் அப்படியே ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ, எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ, அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்புகிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக இயக்குனர் ராசு ரஞ்சித் அவர்கள். முன்னாடி எந்த படத்தில் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் நம்மளை எல்லாரையும் ரொம்ப அலரிச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது சார். மற்றபடி டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க இந்த படத்தில் எதுவுமே எக்ஸஸாக தெரியாதவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு வீட்டையும் ஏரியாவையும் காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.